பார்த்தீங்களா? புது காடி இப்போ தான் வாங்கினேன். வீடு கூட இப்போ தான் லேட்டஸ்டாக வாங்கினேன். 2 மாடி, அப்புறம் ரெசிடென்ஸ், கொண்டோ. நிறைய காசுலாம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துச்சோ உங்களுக்கு அதே பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து அப்பயே எடுத்துரும். பல மடங்கு எடுக்கும். நம்ம நல்லா இருக்குன்னா அதுக்கு 2 காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று நம்மளோட உழைப்பு, 2வது நம்மளோட கர்மா. சரியா? நிறைய பேருக்கு இதெல்லாம் இன்ஸ்டன்டாக அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எதனாலனா அது அவங்களோட ஒர்க் எஃபர்ட்டும் அவங்களோட கர்மாவும் பொறுத்துது. எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் அந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் கொடுக்கும். ஓகேயா? நம்ம நல்லா இருக்கும்போதே 4 பேரை வாழ்த்துங்க. நம்ம நல்லா இருக்கும்போதே மற்றவங்க கிட்ட பந்தா காட்டாதீங்க. நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி பந்தா காட்டும் போது ஒன்று சுற்றி கண்ணாறு படும். 2வது நம்மளை மதிக்க மாட்டாங்க. இவன்லாம் ஷோ ஆஃப்லா. 3வது நம்மளெல்லாம் தப்பாக பேசுவாங்க. என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான், என்னமோ செஞ்சுருப்பான், இவன்லாம் எங்கெல்லாம் ஒரே நல்ல பணக்காரனாக முடியாச்சு, தப்பு பண்ணிட்டு தான் பணக்காரனாக இருப்பான். இந்த மாதிரி பேர் நம்மளுக்கு தேவையா? நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம மனைவி, நம்ம பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் போதும், உறவினர்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி பப்ளிக்கு நீங்கள் அப்படியே வெளிச்சமாக காட்டணும்னு தேவையில்லை. என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா ஆணவத்தில் ஆறியான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்தது எல்லாத்தையும் பிடுங்கிரும். அப்போ உங்கள் உழைப்பு எங்கே போச்சு? உங்களோட கர்மா எங்கே போச்சு? நம்ம எவ்வளோதான் நல்ல கர்மா செஞ்சாலும் ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டோமா, அந்த ஒரு தப்புனால நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க. நிறையா பேரோட மனசு புண்படும், நிறையா பேர் ஹர்ட் ஆகும். ஸோ அவங்க நம்மளை பார்த்து வாய் வைக்கும் போது இவன் மட்டும் இப்படி நல்லா இருக்க முடியும், இவனை ஏதாச்சும் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதான் மாந்திரிகளை பற்றி சொல்லி கொடுக்கணுமா? அப்புறம் வீட்டு முனுகை லீமா உருட்டி விடுறது, அழுவி போன முட்டையை விட்டு அடிக்கிறது, அப்புறம் பார்த்தவங்க வச்சு வீட்டுகளை தானாம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஸோ நம்ம எவ்வளோ நல்லா இருக்குமோ நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லோருக்கிட்டையும் சொல்லி காட்டணும்னு தேவையில்லை. ஓகேயா? ஏன்னா நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் பக்கத்தில் யாரும் உங்களுக்கு உதவி பண்ணல. நீங்கள் நல்லா இருக்கும்போதும் உங்கள் பக்கத்தில் யாரும் உங்களுக்கு உதவி பண்ணல. நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்போது பக்கத்தில் எதுக்கு நம்ம நிற்பாங்க? இதுக்கு மட்டும் தான் நிற்பாங்க. இது இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ. இது இல்லை வச்சுக்கங்க, நாய் கூட நம்மளை மதிக்காது. சரி, நம்மளோட சர்க்கிளில் நிறையா பேர் நீங்கள் ஒன்றும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நான் நிறையா உழைப்பு போடுறேன், எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டுது. நிறையா புண்ணியம் பண்ணுறேன், நிறையா செய்கிறேன், எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டுது. அதில் 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, நம்ம பண்ணுற புண்ணியத்தை வீடியோ பண்ணி காட்டுறது. அது எப்படி வேலை செய்யும்? நம்ம பண்ணுற புண்ணியத்தை, அதாவது சோத்து கையில் ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னா நம்ம பீச்சை கையில் காட்டுறோம், இந்தா மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், இங்கே ஒரு வீடியோ லைஃபு. அது புண்ணியம் இல்லை, அது பப்ளிசிட்டி. ஓகேயா? இந்த கையில் கொடுத்தா இந்த கையில் தெரியக்கூடாது, நான் கொடுத்தேன்னு காட்டிக்கக்கூடாது. அப்போ தான் பிரபஞ்சத்தோட அந்த யூனிவர்ஸோட சர்க்கிள் உங்களுக்கு வேலை செய்யும். இவன் செஞ்சுருக்கான், இவனுக்கு நம்ம செய்யணும், ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்தனால பிரபஞ்சம் நம்மளுக்கு போனஸ் கொடுக்கும். இது நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணும்னு தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலும் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணும்னு தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் எப்போ நிப்பாட்டுறீங்களோ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க ஆரம்பிக்கும். இப்போ நிறையா நம்மளோட சர்க்கிளில் இந்த அதிர்ஷ்டம் வர மாட்டுது, வேலை வாய்ப்புகள் வர மாட்டுது, பிஸ்னஸ் முன்னேறே முடியல. எவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறேன், ஜெயிக்க முடியல. சுற்றி கண்ணாரு, சுற்றி ஆளுங்க நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும் சேவனை. வாழ்க்கையில் முன்னேறே முடியல. நான் என்ன தான் பண்ணுறது? உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களில் யார் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் பாய்க்காமல் இருக்கீங்களோ, இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒன்றும் பாய்க்காமல் இருக்கீங்கன்னா இதை வாங்கி பாய்ங்க. ஓகேயா? இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் மூலிமா உங்கள் தலையெழுத்தே மாறும், உங்கள் லைஃபு மாறும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. பிரபஞ்ச சக்தி பிளஸ்ஸிங் இதில் இருக்குது. ஓகேயா? இந்த கிறிஸ்டல் வாட்டர் 96 ஹவர்ஸ் கிறிஸ்டலில் சோக் பண்ணுது, மந்திர சக்தியோட இது சோக் பண்ணுது. ஓகேயா? 3 வருஷமாக மலேசியா, சிங்கப்பூரில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா 5 கண்ட்ரிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் நீங்கள் பாய்க்கும் போது உங்களுக்கு 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1, அதிர்ஷ்டம் பெருகும். வீட்டை சுற்றி வெளியே பாப்பாத்தி ஓடிக்கிட்டு இருக்கு முன்னுக்கு. பாப்பாத்தி வீட்டுக்குள்ளே வந்தாலே அதிர்ஷ்டம் கொட்டுது தான் சொல்லுவோம். பிளஸ்ஸிங் இஸ் அ பிளஸ்ஸிங். ஓகே, 1, அதிர்ஷ்டம் பெருகும். 2வது, வேலை வாய்ப்புகள் பெருகும். 3வது, உங்கள் வியாபாரம் பெருகும். 4வது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். 5வது,
உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும். இந்த கிறிஸ்டல் வாட்டரை நீங்கள் பாய்க்கும் போது உங்களுக்கு அந்த சக்ரான்னு சொல்ல மாட்டோமா, ஏன்னா மைனர் சக்ரா மேஜர் சக்ரா இருக்குது. இந்த சக்ராஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும், பேலன்சிங் ஆகும். நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்ச்சிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்களோட மெடிடேஷன் சூப்பராக இருக்கும். யார் யார் மெடிடேட் பண்ணுறீங்களோ இந்த ப்ராடக்ட் பாய்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் ஒன்றும் இந்த ப்ராடக்ட் பாய்க்கலையோ, உங்கள் லைஃப்பை மாற்றணும், உங்கள் லைஃப் வேறு நிலைமைக்கு போகணும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்களா? என்னால் முடியும், என்னால் மாற முடியும், எனக்கு வாய்ப்புகள் வேணும், என்னோடய வியாபாரம் பெருகணும், எனக்கு வேலை வாய்ப்பு வரணும், என் உத்தியோகத்தால் என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக செஞ்சது. இப்பயே இந்த கிறிஸ்டல் ஐஸ் வாட்டரை ஸ்ப்ரே வாட்டர் லேபலாம் இங்கே பாருங்கள், HKSS பவர்ஃபுல் 3.0 ஸ்ப்ரே வாட்டர் லேபிளை வாங்கி இப்பயே பாருங்க. ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்ப்ரே பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இது வந்து எப்போதும் உங்கள் கையில் வச்சுருங்க, 24 hours உங்கள் கையிலே இருக்கட்டும், உங்கள் காடியில் இருக்கட்டும். ஓகே, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. டெய்லி உங்கள் உடம்புல ஸ்ப்ரே பண்ணுங்கள். குறைஞ்சது 3 to 5 times டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வந்து உங்களுக்கு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு கேட்காதீங்க, பிரபஞ்ச சக்தி. நீங்கள் இந்த பாய்க்க உங்களோட எனர்ஜி ஹைப்பர் ஆகிட்டு இருக்கும். சூப்பர்மேன் சொல்ல மாட்டோமா? சூப்பர்மேன். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப மந்தமாக இருக்காங்க, எக்ஸாமில் எப்போதும் காட்டை விடுறாங்க, ஃபெயில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம்ஸில் அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. அது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரிய பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க கிரெடிட் ஸ்கோர் பண்ணுவாங்க. இன்னொன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னோட டிக்டாக் ஷாப்பில் வாங்கலாம், லசாடாவில் வாங்கலாம், ஷாப்பியில் வாங்கலாம், இல்லைன்னா நீங்கள் என்னோட டைரெக்டாக என்னோட கம்பெனி HKSS ஃபெங் ஷூ ஐட்டம் சப்ளையில் நீங்கள் டைரெக்டாக என்னோட CIMBல பேமெண்ட் போட்டு என்னோட கம்பெனி அக்கௌண்ட்டில் பார்சல் நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக அனுப்புவோம் Monday to Friday. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷனுக்கு எல்லோரும் வாழ்க. நமச்சிவாய.